வந்து டான்ஸ் ஆடுறவர் தலைவர் கிடையாது. தரையில இறங்கி அடிக்கிறார் பாருங்க, அவர் தாங்க தலைவர். லாஜிக்கே இல்லாம ஸ்லோ மோஷன்ல பேசுறவர் தலைவர் கிடையாது. துபாய் பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு மக்களுக்காக ஓடி வந்தார் பாருங்க, அவரு தாங்க உண்மையான தலைவர். எப்படி ஒரே சூரியனோ ஒரே சேகர் பாபு ஐயா தான் இருக்க முடியும். அவங்க அப்பாவை வந்து இவங்க மிஞ்சிடுவாங்க. இந்த ராஜராஜ சோழன், இன்னொன்று இந்த மணிவண்ணன் படத்துல தேங்காயை கடித்து கொண்டு அணைய வணக்கனே அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரையே அதாவது தள்ளி விட்டு இவர் முதலமைச்சர் ஆவார் பாருங்க. அந்த வகையில இன்னொன்னு சொன்னா பாருங்க, சேகர் பாபை போல இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆமா, சேகர் பாபு போல. சேகர் பாபு அம்மாவின் காலில் உள்ள புகைப்படத்தெல்லாம் இவங்க பார்க்கலன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா இல்லை என்று சொன்னால் சேகர் பாபு கிடையாது, ஒரு மிகப்பெரிய ரவுடி. இவங்க எந்த அர்த்தத்தில் சொன்னாங்கன்னு சொல்லி தெரியல. சேகர் பாபு வடசென்னையினுடைய ரவுடி, அவரை போல இவங்க இருக்கணுமா? சேகர் பாபு இன்றைக்கு ஊழல்வாதி, அவரை போல ஊழல் செய்யணுமா? ரோல் மாடலை பாருங்களேன். இந்த அம்மாவுக்கு வந்து சேகர் பாபு பிடிச்சா எப்படியாவது அடுத்த மேயர் ஆகணும்னு சொல்லி ஒரு ஆசைப்படுது. ஏன்னா அடுத்தது ஜெனரல் தான் நிற்கணும் கோட்டாவில். எப்படியாவது சேகர் பாபு பிடிச்சி சென்னையை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து தீக்காவையும் திராவிடத்தையும் உள்ளே புகுத்தி ஏதோ உதயநிதி ஸ்டாலினுக்கு கிட்ட ஐஸ் வச்சு எப்படியாவது ஒரு சீட்டை வாங்க வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு 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 முரசலான ஒரு பாடலை பாடிக்கொண்டு வருகிறாங்க இந்த அம்மா அவர்கள். இந்த சத்யராஜனுடைய மகளுடைய பாட்சா வந்து கண்டிப்பாக பலிக்காது. அவர்கள் வந்து ஒரு சின்ன இந்த ஊராட்சி மன்றத்தில் போய் ஒரு வார்டு மெம்பராக கூட ஆக முடியாது. இவர்களுடைய பேச்செல்லாம் வந்து நம்ம வந்து இந்த சபைக்கே எடுத்துக்கொள்ள கூடாது.